வெல்கம் பேக் டு தி சேனல். இனி நம்ம பார்க்க போகிறது ஜனநாயகன் விஎஸ் பராசக்தி அப்படிங்கிற இந்த ஒரு ஃபைட் அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் அதிகமாக போயிட்டு இருக்கு. பட் நீங்கள் ஆஃப்லைனில் பார்த்தீங்க அப்படின்னாலும் எல்லாருமே பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, பொங்கல் அப்படிங்கிறது ஒரு 10 days லீவ் வருது, ரெண்டு படமே ஹிட் ஆகட்டுமே அப்படிமா சொல்லி எல்லாருமே பாசிட்டிவாக இருக்கும்போது சோசியல் மீடியாவில் ரொம்பவே நெகட்டிவாக இருக்குது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தளபதி ஃபேன்ஸை வந்து இந்த கீ கொடுத்து ஆடும் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை அந்த மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆளுமே ஈஸியாக அவங்களே ட்ரிகர் பண்ணி விட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்களே ட்ரிகர் பண்ணி விடுறதுனால எப்படி ஜனநாயகன் கூட பராசக்தி படம் வரலாம் அப்படிமா சொல்லி ஒரு ஃபைட் அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த நெகட்டிவ் யாருப்பா பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய வலைபேசி அந்தணன், பிஸ்மி, இன்னும் நிறைய பேஜஸ் அப்படி இது இருக்குது. ரீசெண்டாக கூட என்னுடைய சேனல் கமலில் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார், ப்ரோ அன்னியன் தம்பின்னு ஒரு சேனலில் எஸ்கேனை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படிமா சொல்லியிருந்தாங்க. சரி, நானும் அந்த ஒரு சேனல் இது வரைக்கும் பார்த்ததில்ல, சரி சர்ச் பண்ணி பார்ப்பேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அவங்க வந்து ஷார்ட்ஸ் தான் மோஸ்ட்லி போட்டிருந்தாங்க. முக்கியமாக அதில் கூட தளபதி ஃபேன்ஸை அவர் ட்ரிகர் தான் பண்ணி விட்றாரே தவிர அவர் வந்து இந்த எல்லாருமே பாசிட்டிவாக இருக்கணும், எல்லா படமே சக்ஸஸ் ஆகட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டே கிடையாது. சிவகார்த்தி நன்றி துரோகம் பண்ணிட்டாருங்கிற மாதிரிலாம் சொல்லி நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறது அவருடைய ஷார்ட்ஸில் பார்த்தேன். முக்கியமாக அவருடைய ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அது மாதிரி சொல்லி ஏதாவது ஒரு வேர்டு அப்படிங்கிறது கொடுத்துருவார். அந்த ஒரு வேர்டை நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது அவருடைய வீடியோ அப்படிங்கிறது அதிக வியூஸ் போகும். ஸோ அவரும் உங்களை யூஸ் பண்ணிக்கிறாரே தவிர மற்றபடி அவர் உண்மையான ஃபேனாக இருக்கிறது எனக்கு தெரியல. இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படி ஜனநாயகன் படத்துக்கு கூட பராசக்தி படத்தை கிளாஸ் விடலாம் அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி. ஸோ இப்போ பராசக்தி படத்தோடைய ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது இதோடைய அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணும்போதே பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதோடைய ஷூட்டிங்கை ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா இந்த ஒரு படம் அப்படிங்கிறது பொங்கலுக்கான படம் தான். இந்த படம் வரும்போது உங்களுக்கு அதுவே புரியும். அதே மாதிரி அவங்க ரிலீஸ் டேட்டை லாக் பண்ணும்போது ஜனநாயகன் படத்தோடைய ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது தீபாவளிக்காக தான் இருந்தது. மார்ச் 22 பராசக்தியோடைய ப்ரொடியூசர் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், இந்த படத்தை நாங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணுறோங்கிற மாதிரி. ஸோ அடுத்த ஒரு 2 நாளைக்கு அப்புறமே ஜனநாயகன் படத்தோடைய ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது மாற்றி இப்போ நாங்களும் பொங்கலுக்கு தான் வரப்போகிறோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து நிறைய பேர் சொன்னாங்க இப்போ பராசக்தி படம் தள்ளி போயிரும்னு சொல்லி. பராசக்தியோடைய ப்ரொடியூசர் இல்லை, நாங்கள் கண்டிப்பாக பொங்கலுக்கு தான் வருவோங்கிற மாதிரி அப்போவே அடித்து தான் சொல்லியிருந்தார். ஏன்னா இது வந்து பொங்கலுக்கான படம், ஸோ இதை வந்து ரிலீஸ் டேட் மாற்றலாம் முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசனால் ஃபஸ்ட்டு இந்த பொங்கல் ரிலீஸ் டேட்டை லாக் பண்ணதே பராசக்தி படத்தோடைய டீம் தான். இது வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு உள்ள இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, சிவகார்த்திகேயன் இந்த ஒரு படத்தை தள்ளி வைக்க வேண்டியது தானே. ஜனநாயகன் தளபதியுடைய கடைசி மூவி, அவர் ஏன் இந்த படத்துக்குள்ளே கிளாஸ் விடுறாரு? இப்போது டான் படமாக இருக்கட்டும், மாவீரன் படமாக இருக்கட்டும், 2 படத்தையுமே போஸ்ட்போன் பண்ணாங்க, ப்ரீபோன் பண்ணாங்க. பட் இந்த படத்தை ஏன் பண்ண மாட்டுறாரு அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்குது. இப்போது RRR படம் வரும்போது டான் படத்தை தள்ளி வச்சாங்க. ஏன் அப்படின்னா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தான் RRR படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி டான் படத்தோடைய ப்ரொடியூசரும் இந்த லைக்கா தான். ஸோ இப்போ லைக்கா 2 படத்தையும் ஒரே நாள் ரிலீஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் டான் படத்தை அவங்க தள்ளி வச்சுருந்தாங்க. ஸோ இதில் நம்ம எஸ்கேனோடைய தலையீடு அப்படின்னு மோஸ்ட்லி கிடையாது. அதே மாதிரி மாவீரன் படம் அப்படின்னு நம்ம எஸ்கேனோடைய ஃப்ரெண்டு தான். ஸோ தலைவர் கூட நம்ம கிளாஸ் விட வேணாமே அப்படி மாதிரி சொல்லிட்டு நம்மளுடைய எஸ்கேனோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிற போது அவங்க என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கலாம். இது அவங்க எடுக்கிற முடிவு தான் அப்படின்னால இதில் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதனால ஜெயிலர் படத்துக்காக மாவீரன் படத்தை மாதமே அந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுவும் தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இப்போ பராசக்தி டீம் வந்து ரெட் ஜெயிண்டை வச்சு தான் நிறைய ஸ்க்ரீன்ஸ் அப்படிங்கிறது பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படி மாதிரி சொல்லி இன்னொரு பெரிய குற்றச்சாட்டும் இருக்குது. இதுக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ பீஸ்ட் அண்ட் KGF 2 2 படமே வரும்போது KGF 2க்கு வந்து தமிழ்நாட்டில் ஜஸ்ட் 10% ஸ்க்ரீன் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த படத்துக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தது. நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், நைட்டு 2 மணி ஷோலாம் போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு படத்துக்கு ஸ்க்ரீன் அப்படின்றது கிடைக்கவே இல்லை. ஸோ பீஸ்ட் வந்து KGF 2 விட கலெக்ஷன் அதிகமாக பண்ணிச்சு அப்படி மாதிரி தளபதி ஃபேன்ஸ் வந்து இப்போ பெருமையாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதுக்கு ரீசனே ரெட் ஜெயிண்ட் தான். ஸோ நீங்களும் இந்த ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் இந்த ரெட் ஜெயிண்டை வச்சு பண்ணுறாரு, சிவகார்த்தின் பெரிய ஆள் அப்படி மாதிரி சொல்கிறீங்க பார்த்தீங்களா. அயலான் படம் வரும்போது கேப்டன் மில்லர் அப்படின்ட்டு ரெட் ஜெயிண்ட் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ அயலான் படத்துக்கே ஸ்க்ரீன் கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி அமரன் படமும் தெரிஞ்சிருக்கும். அமரன் படத்தும் வரும்போது இந்த பிளட்டி பெக்கர் பிரதர் இந்த மாதிரியான படங்கள் எல்லாத்தையுமே அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ அமரன் படத்துக்கும் சில இடத்துல ஸ்க்ரீன் அப்படின்ட்டு கிடைக்கவே இல்லை. மோஸ்ட்லி தஞ்சாவூரில் ஒரு ஸ்க்ரீனில் தான் வந்துச்சு. அதுவும் ஒரு 3 ஷோ 2 ஷோ தான் அமரனுக்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் இந்த ரெட் ஜெயிண்ட் இருக்காங்க. ஸோ இது சிவகார்த்திகேயன் கிடையாது. அவங்க எந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த படத்துக்கு வந்து அதிகமான ஸ்க்ரீன் கிடைக்கும். இது வந்து ஜஸ்ட் காமன் தான். இதில் ஒன்றும் நம்ம சண்டை போகிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ இன்னொன்று உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், டிஎம்கே வந்து எந்த விதத்துலையுமே டிவிக்கவே அட்டாக் பண்ணவே இல்லை இது வரைக்கும். அண்ட் இன்னொரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, சிவகார்த்திகேயன் கையில் நம்ம தளபதி விஜய் துப்பாக்கிலாம் கொடுத்தாரு, அவர் நன்றியை மறந்துட்டாரு அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கேமியோ பண்ணதுக்கான ரீசன் அப்படிங்கிறது நம்மளுடைய வெங்கட் பிரபு தான். வெங்கட் பிரபு நம்ம எஸ்கே கிட்ட
கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கேமியோ இருக்குது பண்ணுறீங்களா அப்படி மாதிரி சொல்லி. ஸோ நம்ம எஸ்கேனா தளபதியோடைய மூவி நான் பண்ணாமல் எப்படி அப்படி மாதிரி சொல்லி நம்ம அந்த எஸ்கே அண்ணா போய் பண்ணார். ஸோ அதுக்கு வந்து நம்ம எஸ்கே அண்ணா கிட்ட தளபதி விஜய் கன்று கொடுக்குற மாதிரி அந்த ஒரு சீன் அப்படி இருந்தது, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் இந்த நன்றி அதுக்கெல்லாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ தளபதியே இப்போது பராசக்தி படம் ஒரே நாளில் வரப்போகுதுங்கிற போது தளபதி என்ன சொல்லுவார், பரவாயில்ல 2 படமே வரட்டு, 2 படமே ஹிட் ஆகட்டும்ங்கிறது தான் தளபதியோடைய ஓன் வேடாக கூட இருக்கும். கண்டிப்பாக இது அவர் கூட எங்கேயாவது வரப்போகிற ஈவெண்ட்டில் கூட சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம எஸ்கேனா தளபதி விஜய் 2 பேருமே இன்னமும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்காங்க. அவங்களுடைய ஃபேன்ஸை தான் நிறைய பேர் ட்ரிகர் பண்ணி விட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி இப்போ 2 படம் வருது, 2 படமே பொங்கலுக்கு ஹிட் ஆக போகுது. ஏன்னா இப்போ ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு படம் 600 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணாதான் அந்த ஒரு படம் பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடும். அதே மாதிரி நம்ம எஸ்கேனுடைய பராசக்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு 150 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணாலே அந்த ஒரு படம் பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு போயிடும். 2 படத்துடைய பட்ஜெட்டும் வேற. ஸோ 2 படமும் வரட்டும், 2 படமும் ஹிட் ஆகட்டும் அப்படிங்கிறத என்னுடைய ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் கண்டவங்களாம் உங்களை ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணி 2 மூவிஸுமே ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவோம். அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.